பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞான ஸ்நானம் திருத்துவத்தை உறுதி செய்கிறதா? இதற்கான விடைய இந்த படிப்பினையில நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இதற்கான அடிப்படை வசனம் மத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16 முதல் 17 வரை. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த ஒரு விஷயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். பூமியில் இருந்தபடி தேவ ஆவி புறாவை போல் அவர் மேல் இறங்குகிறார். வானத்திலிருந்து பிதாவின் சத்தம் கேட்டது. திருத்துவக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தை ட்ரினிட்டிக்கான ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸா பார்க்குறாங்க. இது இப்படித்தானா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனால் 3 இடத்தில் இருக்க முடியுமா முடியாதா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவது, அந்த வானத்திலிருந்து வந்த சத்தம் யாருடைய சத்தம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் அதிகாரம் 3 வசனம் 13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இதுல 2வது வார்த்தையும் 3வது வார்த்தையும் கவனிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் என்று எழுதப்பட்டிருக்குது. பரலோகத்தில் இருந்த மனுஷகுமாரன் சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல எழுதல. பரலோகத்தில் இருக்க போகிற மனுஷகுமாரன் என்று ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதப்படல. இங்க பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் ஒரே நேரத்துல 2 இடங்களில் இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்துவே உறுதி செய்கிற வசனம் தான் இந்த ஒரு வசனம். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பூமியிலும் இருக்கிறேன், நான் பரலோகத்திலும் இருக்கிறேன் என்று இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து தெளிவா நமக்கு உணர்த்துகிறார். ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனால் 2 இடங்களில் இருக்க முடியுமா முடியாதா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியும் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்க முடியாது. இது ஆண்டவர் இன்னொரு இடத்துலையும் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. மத்தேயு அதிகாரம் 18 வசனம் 20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இந்த வசனத்தின்படி ஒரு 1000 இடத்துல ஜெபம் நடந்தாலும் அந்த 1000 இடத்துலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால இருக்க முடியும். 10,000 இடத்துல ஜெபம் நடந்தாலும் அந்த 10,000 இடத்துலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இருக்கும். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு அவருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பரிமாணம் ஆம்னி பிரசன்ஸ் அண்ட் ஆம்னி பொட்டன்ஸ். அவர் ஆம்னி பொட்டன்டா இருக்கிறதுனால தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் ஆம்னி பிரசன்டாகவும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம்னி பிரசன்ட் என்றால் அவரால் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். அவரால் 3 இடத்துல இருக்க முடியும், 300 இடத்துலையும் இருக்க முடியும், 30,000 இடத்துலையும் இருக்க முடியும். ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனால பரலோகத்திலிருந்து ஒரு குரல் அவரால் ஒலிக்க முடியாதா? ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனால 3 இடங்களில் ஒரே நேரத்தில் இருக்க முடியாதா? தேவன் அந்த அளவுக்கு தன்னுடைய பலத்தில் குன்றியவரா? திருத்துவக்காரர்கள் இயேசுவால 3 இடத்துல இருக்க முடியாதுன்னு சொன்னாக்கா அவர் பலம் குன்றியவர் என்று அவரை தூஷிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுதான் 3 இடத்திலும் இருந்தார். எப்படி இருந்தார்? அவர் பரலோகத்தில் பிதாவாக இருந்தார், பூலோகத்தில் அவர் மனுஷகுமாரனாக இருந்தார், பரிசுத்தாவின் வடிவில புறாவின் வடிவில அவர் இறங்கி வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதனால் அவரே 3 இடங்களிலும் வெளிப்பட்டிருக்கிறார் என்பதுதான் வேத சத்தியம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த வசனத்தை பேசுகிறவர் கர்த்தராகி இயேசு. அவர் என்ன சொல்கிறார்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் தான் என்று சொல்கிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர்னு என்ன அர்த்தம்? அல்மைட்டி காட். பழைய ஏற்பாட்டில் எத்தனை அல்மைட்டி காட் இருக்கிறாரு? ஒரே ஒரு அல்மைட்டி காட் தான் இருக்கிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர். அவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நட என்று சொன்ன அதே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தான் இங்கு யோவானுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் அவருடைய நாமம் நாம் இயேசுன்னு சொல்றோம். பழைய ஏற்பாட்டில் நாம் பிதாவாகிய தேவன் என்று சொல்கிறோம். ஆக மொத்தத்தில் நமக்கு ஒரே ஒரு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தான் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பிதாவாக வெளிப்பட்டார், புதிய ஏற்பாட்டில்
அவர் இயேசுவாக வெளிப்பட்டார் என்பதுதான் வேத சத்தியமாய் இருக்கிறது. ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். இவர் எப்படிப்பட்ட தேவன்? சர்வத்திற்கும் மேலான தேவன். அப்படின்னு சொன்னா இயேசுவுக்கு மேல ஒரு தேவன் கிடையாது, இயேசுவுக்கு சமமாகவும் ஒரு தேவன் கிடையாது. இயேசுவுக்கு சமமாக ஒரு தேவன் இருந்தாக்க சர்வத்திற்கும் மேலான தேவன் என்கிற இந்த வார்த்தை அது ஒத்து போகாது என்பதை நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 பார்த்தோம். இயேசு சர்வத்திற்கும் மேலான தேவனாக இருக்கிறார். ரோமர் 9:5 நாம் இப்பொழுது படித்தோம். இந்த சர்வத்திற்கும் மேலான தேவனா இருக்கிற இயேசுவால, சர்வ வல்லமையுள்ள கர்த்தரா இருக்கிற இயேசுவால 3 இடங்கள்ல இருக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பாக முடியும். அவர் பரலோகத்தில் பிதாவாக, பூலோகத்தில் குமாரனாக, பரிசுத்தாவின் வடிவிலையும் அவரால் இறங்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு சர்வ வல்லமையுள்ள கர்த்தரால் முடியும் என்பதுதான் வேத சத்தியம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை நாம் விசுவசிக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தேவன் தான் இருக்கிறாரே ஒழிய 3 தேவர்கள் கிடையாது. பிதாவையும் நாம் விசுவசிக்கிறோம், குமாரனையும் விசுவசிக்கிறோம், பரிசுத்தாவியையும் விசுவசிக்கிறோம். ஆனால் இவர் ஒரு தேவனாக நமக்கு இருக்கிறார். இவருடைய நாமம் இயேசு என்பதையும் நாம் விசுவசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த ஒரே தேவன் பிதாவாகிய தேவனே அவர் குமாரனாக வெளிப்படுவார் என்று ஏசாயா 9:6 எழுதியிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். யார் இந்த பாலகன்? கர்த்தராகி இயேசு. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யார் இந்த குமாரன்? கர்த்தராகி இயேசு. இந்த பாலகன், இந்த குமாரனுக்கு இன்னொரு நாமம் இருக்கிறது. அது என்ன? நித்திய பிதா என்று இந்த வசனத்தில் எழுதி உள்ளது. நித்திய பிதாவே, பிதாவாகிய தேவனே பாலகனாக, குழந்தையாக, குமாரனாக அவர் பிறந்து வருவார் என்பதை ஏசாயா 9:6 தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலதான் இது தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று புதிய ஏற்பாட்டில் எழுதி உள்ளது. 1 தீமோத்தி 3 அதிகாரம் வசனம் 16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம் என்னது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். அந்த ஒரு தேவன், பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதுதான் தேவ பக்திக்குரிய ஒரு ரகசியம். அந்த பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருப்பதனால், அந்த பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் 3 இடங்களில் அவரால் இருக்க முடியுமா முடியாதா என்று பார்த்தால் கண்டிப்பாக 3 இடங்களில் அவரால் இருக்க முடியும். 3 அல்ல 3000 இடத்திலும் அவரால் இருக்க முடியும் என்பதுதான் நமது விசுவாசமாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவனே குமாரனாக பிறந்து வந்தார், அவரே மாம்சத்தில் வந்தார் என்பதற்கு இன்னொரு வசனமும் புதிய ஏற்பாட்டில் முக்கியமான சாட்சியாக இருக்கிறது. எபிரேயர் அதிகாரம் 2 வசனம் 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் என்று எழுதியிருக்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, இங்க பிள்ளைகள்ன்ற வார்த்தையும் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். மாம்சம் அப்படின்ற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். பிள்ளைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கையில் அவரும், அவரும் என்றால் அப்பாவும். இங்க பிள்ளைகளையும் அப்பாவையும் பரிசுத்தாவியானவர் கம்பேர் பண்ணி காமிக்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருப்பது போல அப்பாவும் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமிக்கு வந்தார். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியமாய் இருக்கிறது. கொலோசையர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. தேவத்துவத்தின் பரிபூரணம் என்றால் என்ன? The fullness of the Godhead. Godheadல 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு திருத்துவக்காரர்கள் சொல்றாங்க. பிதா தனிநபர், குமாரன் தனிநபர், பரிசுத்தாவி தனிநபர். இந்த 3 நபர்களும் சேர்ந்தது தான் இந்த Godhead, தேவத்துவம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா வசனம் அதற்கு மாறாக இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம், the fullness of the Godhead, அது சரீர பிரகாரமாவே இயேசுவுக்குள்ளார வாசமா இருந்தது என்பதுதான் வேத சத்தியமா இருக்கிறது. The fullness of the Godhead, it dwelt
பாடிலி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறதான் வேதன்படியான சத்தியமா இருக்குது. இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக 100% அவர் தேவனாகவே இருந்தார் என்பதை இந்த வசனத்தின் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். மேலும் கர்த்தருடைய ஆவியின் மகிமையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார் என்று யோவான் 4:24 எழுதியிருக்கிறது. மேலும் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர் என்றும் எழுதியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:18 ஆவியாயிருக்கிற கர்த்தரால் என்றும் எழுதியிருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பது யோவான் 4:24, 2 கொரிந்தியர் 3:17-18 ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய ஆவியின் மகிமை என்ன, அதை பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எரேமியா அதிகாரம் 23 வசனம் 24, யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி? நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ. கர்த்தருடைய ஆவி வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற ஒரு ஆவியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆவியினால 3 இடங்களில் இருக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். கர்த்தருடைய ஆவி வானத்தையும் பூமியையும் நிரப்ப அவரால் 3 இடங்களில் கண்டிப்பாக இருக்க முடியும். அந்த 3 இடங்களில் தான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தின் போது. சங்கீதம் அதிகாரம் 139 வசனங்கள் 7 முதல் 8 வரை. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். கர்த்தருடைய ஆவியின் மகிமையை இந்த வசனத்திலேயே நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? கர்த்தருடைய ஆவிக்கு மறைவாக ஒருவரும் மறைந்து போக முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆவி வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற ஒரு ஆவியாய் இருக்கிறது. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஏனெனில் கர்த்தருடைய ஆவி எல்லா இடங்களிலும் இருக்கிறது. கர்த்தர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்படி வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற கர்த்தரால, சர்வ வல்லமையுள்ள தேவனால ஒரு 3 இடங்களில் வெளிப்பட முடியாதா? கண்டிப்பாக வெளிப்பட முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தில் நடந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானத்தின் போது 3 இடங்களில் வெளிப்பட்டார். அவர் பரலோகத்தில் பிதாவாக, பூமியிலே ஞானஸ்நானத்தில் மனுஷகுமாரனாக, மேலும் புறாவின் வடிவில பரிசுத்த ஆவியானவராக இயேசு கிறிஸ்துவே 3 இடங்களில் வெளிப்பட்டார் என்பதுதான் வேத சத்தியம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரே அல்லாமல் 3 கர்த்தர் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுக்கும் மேற்பட்ட கர்த்தர் என்று சொன்னால் அது விக்கிரக ஆராதனை என்று எழுதியிருக்கிறது. அதனாலதான் விக்கிரக ஆராதனையை பத்தி 1 யோவான் புஸ்தகத்தில் எங்கேயுமே பேசாத யோவான் அந்த புஸ்தகத்தை முடிக்கும் பொழுது, பிள்ளைகளே விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக என்று கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல விக்கிரகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அந்த அதிகாரத்திலும் சரி, அந்த புஸ்தகத்திலும் சரி, எங்கேயுமே விக்கிரக ஆராதனை பத்தி பேசாத அந்த யோவான் கடைசி வார்த்தையில் இப்படி எழுதும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம்? ஒன்றுக்கும் மேற்பட்ட கர்த்தர், இது விக்கிரக ஆராதனை என்று நாம் புரிந்து கொள்கிறோம். யோவான் 1 அதிகாரம் வசனங்கள் 47 முதல் 48 வரை. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். இயேசு அத்திமரத்தின் கீழே அவனை எப்படி கண்டிருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து பிசிக்கலா அவர் மனிதனாக வேறொரு இடத்துல இருக்கிறார். நாத்தான்வேல் வேறொரு இடத்துல வந்துட்டு அத்திமரத்தின் கீழே இருக்கிறான். வேறொரு இடத்தில் அத்திமரத்தின் கீழே இருக்கிற நாத்தான்வேலை இயேசு கிறிஸ்து அவர் எப்படி கண்டிருக்க முடியும்? அவர் ஆவியிலே போயிருந்தால் தான் கண்டிருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளர வாசமாயிருந்த ஆவி யாருடைய ஆவி? அது பிதாவின் ஆவியா இருக்கிறது. ஸோ பிதாவின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் உடம்புக்குள் வாசமாயிருக்க, அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அது வானத்தையும் பூமியும் நிரப்புகிற ஒரு ஆவியா இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொல்லும் பொழுது அவன் உடனே சரண்டர் ஆகுதான். சரண்டராய் என்ன சொல்றான்? நீர் தான் கிறிஸ்து, நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று உடனே வந்துட்டு ஒத்துக்கொள்கிறான். காரணம் என்னன்னா, இதுதான் ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் தி அல்மைட்டி காட். சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா இடங்களிலும் இருக்க முடியும் என்பதை இந்த வசனமும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நீதிமொழிகள் அதிகாரம் 15
வசனம் 3, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்டதாம்? அது நல்லோரையும் தீயோரையும் எல்லா இடங்களிலும் வாட்ச் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற ஒரு ஆவியா இருப்பதனால கர்த்தருடைய கண்கள் எல்லோரையும் நோக்கி பார்க்கும் கண்களா இருக்கிறது. இது கர்த்தருடைய ஆம்னி பிரசன்ஸ் மற்றும் ஆம்னி பொட்டன்ஸை குறிக்கிற ஒரு வசனம். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருப்பதனால அவரால் எல்லாம் கூடும் என்பதை நாம் விசுவசிக்கிறோம். அவரால் 3 இடத்துலையும் இருக்க முடியும், அவரால் 300 இடங்களிலும் இருக்க முடியும் ஒரே நேரத்தில் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 45, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிவோம். ஆனால் அந்த பிந்தின ஆதாம் எப்படி இருக்கிறார்? அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று 1 பேதுரு 3:18 எழுதியிருக்கிறது. அந்த பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்றும் எழுதியிருக்கிறது. கர்த்தர் ஆவியானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் வசனம் 17, கர்த்தரை ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஆவியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மேலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்பொழுதுமே ஆவியாக இருக்கிறார். ஸோ தேவன் ஆவியாக இருப்பதனால் அவரால் எத்தனை இடத்திலும் இருக்க முடியும். அவரால் எந்த ஒரு காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். காரணம் என்னவென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவரால் சகலத்தையும் செய்யக்கூடும். அவரால் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருக்கவும் முடியும் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். ரோமர் அதிகாரம் 8 வசனம் 9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒரு மனுஷனுக்குள்ளர தேவனுடைய ஆவி மற்றும் கிறிஸ்துவின் ஆவி அது வாசமாய் இருக்கும் என்பதை இந்த ஒரு வசனத்துல புரிஞ்சுக்கிறோம். தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் அது ஒரே ஆவி என்பதை இந்த வசனத்துல நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய ஆவின்னு எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் ஆவின்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒரே ஆவியாக இருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார். எத்தனை ஆவியாக இருக்கிறார்? அவர் ஒரே ஆவியாக இருக்கிறார். அதனாலதான் யோவான் 4:24 இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா God is a spirit அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. தேவன் ஒரு ஆவியாக இருக்கிறார் என்பதுதான் வேத சத்தியம். 1 பேதுரு 1 அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 11 வரை, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளுக்குள்ள செயல்பட்டது கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவி என்று சொல்லாமல் இங்கு கிறிஸ்துவின் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? அவர் ஆவியாகத்தான் இருந்தார். அவர் குமாரனாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக, அதாவது ஆவியாகத்தான் இருந்தார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஆவியாக இருக்கிறார், பிதாவும் ஆவியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியும் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருப்பதனால், அவருடைய ஆவி வானத்தையும் பூமியும் நிரப்புகிற ஒரு ஆவியாக இருப்பதனால் அவரால் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் உடம்புக்குள்ளார இருந்ததும் பிதாவின் ஆவிதான். பரிசுத்த ஆவி புறாவின் வடிவில் வராரு, அதுவும் பிதாவின் ஆவிதான். பரலோகத்திலிருந்து கேட்ட சத்தமும் அதுவும் பிதாவின் ஆவி என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். ஏனெனில் பிதாவானவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். மேலும் ஆவியின் தன்மையை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் யோவான் ஆவிக்குள்ளாரா ஆகி பரலோகத்துக்கு போகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனை ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு போய் 2 இடத்துல இருக்க முடியுது. அவனுடைய உடல் பூமியில் இருக்குது, ஆவி பரலோகத்தில் இருக்குது. இதே போல அப்போஸ்தலன் பவுலும் ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு போனான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பல முறை ஆவிக்குள்ளாகி வேற ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்படி மனிதர்களை ஆவிக்குள்ளாகி 2 இடங்கள்ல அட் அ டைம்ல இருக்கும் பொழுது கர்த்தரால 3 இடங்கள்ல இருக்க முடியாதா? முடியாதுன்னு சொல்றது தேவ தூஷணமா இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள கர்த்தரால 3 இடங்கள்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை மனுஷ பார்வையில, மாம்ச பார்வையில பார்த்து, பிதா பரலோகத்துல மட்டும்தான் இருப்பாரு, இயேசுவால பூமியில மட்டும்தான் இருக்க முடியும், பரிசுத்த ஆவி புறாவின் வடிவில் தான் வர முடியும்னு சொல்லி
தேவனை 3 பங்கா தனித்தனியா வந்துட்டு பிரித்து 3 தேவர்களா மாற்றுவது அது விக்கிரக ஆராதனையா இருக்கிறது. தேவன் நமக்கு ஒருவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். மனிதர்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு 2 இடத்துல இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இந்த வசனத்துல நம்ம 2 காரியத்தை புரிஞ்சுக்கணும். முதலாவது, யோவான் ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு போறான். பரலோகத்துல போய் அங்கே எத்தனை சிங்காசனத்தை காண்கிறான்? அங்கே ஒரு சிங்காசனம் அப்படின்னு 2வது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. அந்த ஒரு சிங்காசனத்துல எத்தனை கர்த்தர் வீற்றிருந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது? ஒருவர் வீற்றிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்துல ஒரு சிங்காசனம் தான் இருக்குது. அந்த ஒரு சிங்காசனத்திலே ஒருவர் தான் வீற்றிருக்கிறார். அந்த ஒருவர் வேறு யாரும் கிடையாது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 5 முதல் 7 வரைக்கும் படித்து பார்க்கலாம். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 22 முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே அந்த சிங்காசனத்துல ஒருவராய் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு காரியத்தை என்ன பார்க்கலாம்? யோவான் ஆவிக்குள்ளாகி தான் பரலோகத்துக்கு போறான். அப்போ யோவானுடைய உடல் எங்க இருக்குது? அது பூமியில தான் வந்துட்டு இருக்குது. ஒரு யோவான் என்கிற ஒரு மனிதனாலே ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்க முடியுமே. அப்ப சர்வ வல்லமையுள்ள கர்த்தரால ஒரே நேரத்துல ஒரு 3 இடத்துலயோ 10 இடத்துலயோ 100 இடத்துலயோ இருக்க முடியாதான்? கண்டிப்பாக இருக்க முடியும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தில் நடந்தது. இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தில் கர்த்தர் 3 இடங்களில் வெளிப்பட்டார். ஒரே கர்த்தர், ஒரே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் 3 இடங்களில் வெளிப்பட்டார் என்பதுதான் வேத சத்தியமாய் இருக்கிறது. இதே போல அப்போஸ்தலன் பவுலும் ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு போறான். ஒரே நேரத்துல 2 இடத்துல இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 12 வசனங்கள் 2 முதல் 3 வரை. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்துல நம்ம பார்க்கறது அப்போஸ்தலன் பவுல் ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு போனான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு மனிதனாலேயே 2 இடத்துல வந்துட்டு ஒரே நேரத்துல இருக்க முடியுமே. சர்வ வல்லமையுள்ள கர்த்தரால 3 இடங்களில் இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக அவரால் முடியும். மேலும் எசேக்கியேல் அதிகாரம் 11 வசனம் 24, பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய்விட்டார். அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுபட்டு போயிற்று. இந்த வசனத்திலையும் எசேக்கியேல் ஒரே நேரத்துல 2 இடத்துல இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மனிதர்களாக இருந்த எசேக்கியேல், அப்போஸ்தலன் பவுல், அப்போஸ்தலன் யோவான் இவர்களே ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்க முடியுதே. சர்வ வல்லமையுள்ள தேவனால 3 இடங்களில் இருக்க முடியுமான்னு கேட்டாக்க கண்டிப்பாக அவரால் இருக்க முடியும். எரேமியா அதிகாரம் 32 வசனம் 27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் கூடாத ஒரு காரியம் உண்டோ? இல்லவே இல்லை, கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருப்பதனால் அவரால் பரலோகத்திலும் இருக்க முடியும். அவரால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாரையும் இருக்க முடியும். அவரால் புறாவின் வடிவிலையும் பரிசுத்தாவின் வடிவிலையும் வர முடியும் என்பதை நாம் விசுவசிக்கிறோம். எரேமியா அதிகாரம் 32 வசனம் 17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். இன்னும் கர்த்தரா மாம்சத்துல பார்க்கிறத நாம் விட்டுவிட வேண்டும். கர்த்தரை ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கணும். மனிதனால ஒரே நேரத்துல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் தேவனால, சர்வ வல்லமையுள்ள கர்த்தரால ஒரே நேரத்துல அவரால் 3 இடத்துலையும் இருக்க முடியும், 30,000 இடத்துலையும் இருக்க முடியும் என்பதுதான் விசுவாசம். இந்த படிப்பினையில் நாம் புரிந்து கொண்ட காரியம், கர்த்தர் இயேசுவின் ஞானஸ்நானத்தில் ஒரே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் 3 இடத்தில் வெளிப்பட்டார். பரலோகத்தில் பிதாவாக,
பூலோகத்திலே வந்துட்டு அவர் மனுஷகுமாரனாக புறாவின் வடிவிலே பரிசுத்த ஆவியானவராக ஒரே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர் 3 இடங்களில் வெளிப்பட்டார் என்பதுதான் வேத சத்தியமாக இருக்கிறது. ட்ரினிட்டிக்கு இங்கு இடம் இல்லை. திருத்துவம் ஒரு கள்ள போதகமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த படிப்பினில் நாம் பார்க்க போகிற காரியம், தேவனுடைய வலது பாரிசத்திலே கர்த்தராகி இயேசு இருக்கிறார் என்பது திருத்துவத்தை உறுதி செய்கிறதா என்பதை குறித்து அடுத்த படிப்பினில் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த படிப்பினை சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். மே காட் bless you all.